தாவேகா நிர்வாகிகள் இன்று ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்ய இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம். மணிகண்டன் வணக்கம். விவரங்கள் மணிகண்டன். வணக்கம். கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து பாதிப்படைந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், அதாவது நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் என்ற அடிப்படையில் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் கட்சி நிர்வாகி பவுன்ராஜ் ஆகிய இருவரும் கடந்த 30ஆம் தேதி கைது செய்யப்பட்டு 14ஆம் தேதி வரை, அதாவது அக்டோபர் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இது தொடர்பாக தொடர் விடுமுறை காரணமாகவும் ஜாமீன் மனு கேட்டு மனு தாக்கல் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் காரணமாக இன்று மீண்டும் கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் தாவேகா தரப்பு வழக்கறிஞர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவருக்கும் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்கிறார். தாவேகா தரப்பில் தங்கள் தரப்பு நியாயங்களை முன்வைத்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை வருகின்ற 8ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிய வந்துள்ளது.